இப்போ தான் ஒரு பூஜையை முடித்தேன். இது ஒரு பூஜை, இப்போ தான் ஒரு விரதம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் சிரவ விரதம் அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ ஒரு சிம்பிள் விபூதி வச்சுக்கிறது தான். ஆனால் இது நம்ம பொட்டு வச்சுக்கிறது, அழகுக்கு வச்சுக்கிறது, இல்லை பக்தியில் வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறோம். இல்லை, இதில் கொஞ்சம் இன்க்ளூஷன் இருக்குது. இது பேர் சிரவ விரதம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இந்த விபூதின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ல, இந்த விபூதி எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட 4-5 விதமாக அந்த விபூதியை பண்ணுறதுக்கு வழி இருக்குது. இந்த விபூதியை செய்கிறதுக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் இருக்குது. இந்த விபூதியை வச்சுக்கிறதே ஒரு தவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. தவம்னா தவம் ஒரு உபாசனை அப்படின்னு சொல்கிறோன்னா அதை செய்யறதுக்கே ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வந்து விபூதியை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராக்டிசஸ் என்னங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த விபூதியை நாம் இந்த விபூதியை ஒரு விரதமாக நான் எடுத்து என் லைஃப்பில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதை பண்ணுறதுக்கு நாம் என்னென்ன பண்ணுறோங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விபூதி இந்த காலத்தில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேதம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, வேதத்தினால ஒரு ஃபயரை க்ரியேட் பண்ணி அது மூலமாக பண்ணுற ப்ராக்டிசஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த பஸ்மத்தை எடுத்துக்கலாம். அது பேர் விரஜாக்னின்னு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் பஸ்மாக்னின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இல்லை, நான் இது மாதிரி சில சமித்து அதெல்லாம் போட்டு குட்டி ஹோமம் பண்ணுற மாதிரி, குட்டி ஹோமம் அந்த பிரம்மச்சாரிங்கெல்லாம் பசங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி அதுலேருந்து வரது இருந்துச்சுன்னா அது கூட சமித்தாக்னி அந்த மாதிரி ஏதோ சில இது இருக்குது. இது இல்லாமல் பசு சாணம் போட்டது, அந்த சாணம் காஞ்சதுக்கப்புறம் அதை எரித்து அதை பவுடர் ஆக்கி அதை விபூதியாக வச்சுக்கிறது பசனாக்னின்னு பேர். அந்த பஸ்மத்தையும் விபூதியாக வச்சுக்கலாம். 4வது, ஒரு காடே எரிஞ்சது. அந்த காடு எரியறதுங்கிறது ஒரு மேஜர் டிஸ்ட்ரக்ஷன், பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன். மோஸ்ட்லி எனி டிஸ்ட்ரக்ஷன் சிவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு காடே எரிஞ்சு அழிஞ்சாலும் எல்லா டிஸ்ட்ரக்ஷனும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதுவும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு தாவாக்னின்னு நினைக்கிறேன், தாவாக்னி. ஸோ அது காடு எரிஞ்ச பண்ணால் தாவாக்னி அப்படிங்கிற இத்தனை முறையில் விபூதி இது பண்ண முடியும். ஸோ நமக்கு இத்தனை இருந்தாலும் ப்ரொசீஜரலி நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா விபூதி கலெக்ட் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டு. சிவனுக்கு எங்கேயாவது அபிஷேகம் பண்ணியிருந்தாங்கன்னா அது வாங்கிட்டு வர்றது பெஸ்ட்டு. வீட்டில் பண்ண போகிறீங்கன்னா அந்த பசனாக்னி நான் சொன்னது ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை, நான் கோவிலே வாங்கிக்கிறேன். நிறைய கோவில் சிவன் கோவிலில் விபூதி அபிஷேகம் ஏகப்பட்டது பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த விபூதியை எடுத்துகிட்டு இந்த விபூதியை அவங்க மேலெல்லாம் குளித்து முடித்தோடனே இந்த விபூதியை மேலே பூசிக்கும் போது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது என்ன தத்துவம், இதை பண்ணுறதுக்கு என்ன தத்துவம் இருக்கணும்னா இந்த எல்லாமே எரிஞ்சது போக இவ்வளோ தான் பாக்கி இருக்கு. இதை நான் என் மேலே பூசிக்கிறேன். எல்லாம் எரிஞ்சது போக என்கிட்டையும் இந்த எல்லா அஜ்ஞானமும் நாசமாக போய் என்கிட்ட வெறும் ஞானம், உன்னோட ப்ரெசன்ஸை மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓம் நம சிவாய இருக்கவே இருக்குது. நம சிவா சிவ சிவா ஏதோ சிவன் மந்திரத்தை சொல்லிட்டு ட்ரைவ் பூதியை உடம்புல கொஞ்சமாக முகத்தில் கையில் பூஜை வச்சு பேசிக்காக வயிறில் தொப்புள்லேருந்து மேலே ஷோல்டர் முகம் அதெல்லாம் ட்ரைவ் பூஜை. அது முடிச்சுட்டு மறுபடியும் சிவன் மந்திரமோ ஏதோ ஒன்று சொல்லி கொஞ்சம் விபூதியை கையில் எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா குழச்சி சதாசிவத்தோட பேரை சொல்லி நெத்தியில், கையில், நெஞ்சில் ஒட்டையாடிச்சுனாங்க. ஸோ இது ஒரு விரதம். இந்த விரதத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிமித்தமாக பண்ணுவாங்க. சங்கல்பம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை அப்புறமா அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். எது பண்ணுறதுனாலும் நான் ஆச்சமனம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சங்கல்பம்னு ஒன்று இருக்குது. சங்கல்பமும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆஸ்பெக்ட். ஸோ சங்கல்பத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ன ப்ரொசீஜர், பட் ஆஸ்பெக்ட் பெருசு. சங்கல்பம் பண்ணி முடிச்சுட்டு இதை வச்சுக்கோங்க. இதோட நிமித்தம் நீங்கள் என்னமா வச்சுருக்கணும்னா, எனக்கு அஜ்ஞானம் போகிற வரைக்கும் நான் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு மேஜர் இது. அப்படி இல்லாட்டி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன்ப்பா, இந்த இது ட்ரை பண்ணுற வரைக்கும் நான் சிரவ விரதத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டை அடிச்சு காலையில் பட்டை அடிச்சிங்கன்னா எப்படி மத்தியானம் போல் அது இதெல்லாம் இல்லாமல் போயிடும். மறுபடியும் கை காலெலாம் கழுவிட்டு மத்தியானம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு மறுபடியும் ஒரு தடவை அடிங்க.
சாயங்காலம் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு மறுபடியும் அதை அடிங்க. ஸோ இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி வே டு ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃபார் யுவர் பாடி டு ரிமெம்பர் தட் யூ ஹவ் கெப்ட் யுவர் பாடி சரண்டர்ட் டு லார்ட் சிவா, சதாசிவா. சதாசிவாங்கிறதுல விஷ்ணுவும் ஒரு சின்ன ஆஸ்பெக்டில் கவர் ஆகிடுவார். இப்போ சிவாங்கும்போது வெறும் சிவனாக அவர் கவர் ஆகுறாரு. சிவன், விஷ்ணு, சிவன் 2 பேருமே அதில் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதை நிமித்தம் வந்து ஒரு பர்டிகுலர் காரண காரியமாக நினச்சிட்டு பண்ணாலும் பண்ணலாம். இல்லை வந்து எனக்கு எப்படியோ அந்த பிறந்தாச்சு, அக்ஞானம் போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் பண்ணலாம். பட் எப்படியுமே எண்ட் ஆஃப் தி டே யார் ஒருத்தன் ஒரு மாதிரி இந்த சிரோவிரதம் பண்ணிட்டு சிவன் பேரை சொல்லி சிரோவிரதம் பண்ணிட்டு திரும்ப அதை வேலைக்கு பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கானோ பை டிஃபால்ட் அவன் புனிதன் ஆகிடுவான். அப்படிங்கிறது தான் சிரோவிரதத்தோட முக்கியத்துவம். அதில் சங்கல்பங்கிற ஒரு ஆஸ்பெக்டை போட்டுட்டு சங்கல்பத்தையும் இன்க்ளூட் பண்ணி இதை ஒரு விரதமாக எடுத்து பண்ணும்போது இதோட பியூட்டியே வேறு மாதிரி இருக்கும். இதில் ஆம்பளை பொம்பளை எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆண் பெண் யாராக இருந்தாலும் அது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை.